ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன். படித்து தான் இது ஒரு ஆரம்பிக்கணும் ஒரு நாள் ஆசை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கும் ஒரு அருமையான காணொளி தான் பார்க்க போகிறோம். கோப்பாயில் வந்து எங்களோட கிராமத்தை சேர்ந்த ஒரு எங்களோட நண்பன் தான். அவர் வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறார் கோப்பா பகுதியில். அப்போ இன்றைக்கு அந்த அழைப்புதல் எங்களுக்கும் தந்திருக்கிறார். நாங்கள் அந்த காணொலியை தான் இன்றைக்கு எங்கள்ட இது சடனில் விட போகிறோம். ஒரு காணொலியாக எடுக்கிறதுக்கு பஸ்ஸுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் இறங்கிட்டோம். ஏஜியோஸுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கடை வந்து. இப்போ நாங்கள் நீர்வேலி சந்தி எடுத்துக்கொண்டால் சந்தியிலேருந்து கோப்பை பகுதிக்கு வந்துருக்கிறோம். ஏஜியோஸ் வலது கை பக்கம் நாங்கள் இங்கேருந்து போக கடை வந்து இடது கை பக்கம் தான் இருக்குது. அதில் போட் போட்டிருக்கு செங்காந்தன் சொல்லி. அண்ணா வேணும் வேணும் ஓ அவ அண்ணி வரமாட்டா இதுக்கு வண்டி அப்படி கொளுத்தும் 2 விழா கொளுத்தும். ஓ ஓ ஓ 2 கொளுத்தும் எங்க இப்போ நாங்களும் இந்த அன்னையோட சேர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணி நிறவுரங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறோம். என்ன நெய் விடுறோம், நெய்யெலாம் நெய் விளக்கு நாங்கள் நெய் விளக்கு போடுறோம். அது பனிக்கு வந்து உறைஞ்சி போய் இருந்தது. சூடு மாடி போட்டு தான் நாங்கள் விட்டுறாங்க. ஏஜியோஸுக்கும் கோப்பா சந்திக்கும் இடையில முடியாதுதான் போகுது. இது வந்து அப்பத்துக்கான பெசரா ஒதுக்கப்பட்ட இடம். அங்கால இது சாப்பிட்ற இடம். அங்காலே என்ன வாங்க அதே இருக்கா பாப்போம். அதை கேட்டுட்டு தானே இது வந்து என்ன கிச்சன். என்ன இது வந்து சமையல் செய்கிற கிச்சன். அது வந்து கிணறு அவடத்துல கிணறு இருக்குது. அங்கெல்லாம் ஸ்டோர் ரூம். அதே இந்த என்ன சாமான் பொருட்களை கொண்டு வந்து அங்கே தான் நிறைய சேமிச்சு வைக்கிற இடம் ஸ்டோர் ரூம். இதில் வந்து பஸ் ரூமும் இருக்குது, தண்ணி வசதியோட இருக்குது. இதில் ஒரு இன்னொரு என்ன மைதானம் மாதிரி இருக்கு. இது வந்து என்ன அந்த இதாவில் வந்து எல்லாம் லைட் வெள்ளம் எல்லாம் சோடிச்சு கேக் வெட்டுற இடம். கேக்கு வட்டி நம்ம அந்த பின்னேற கையில் வந்து பிள்ளைகள் அதை இப்போ இதுதான் இந்த இதான் ஓப்பனிங். அப்போ நீ அடுத்தடுத்த அதை ஒழுங்கு செய்வினம். வருங்க 2 நியூஸ் ஓகே. வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோமா? இதுதான் வர போதே முதல் வியாபாரம் இந்த அண்ணாவை கடையை வச்சு அம்மா ஆனா தம்பி இது அம்மா அதான் இப்போ முதல் வாங்க போகிறேன். வாங்க போகிறேன். இதுவா எங்கே இருக்காங்க? எனக்கு 2 ஆர்டர் பண்ணாங்க. இப்போ இது உங்களோட மகனுக்கு
இதுக்கு என்ன பேர் செல்வராஜா சாருஜா. இது எங்க இடம் தான் எங்கள் நீர்வேலி தான் இருக்கிற இடம். ஆனால் இப்போ இங்கே கோப்பா பகுதியில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தானே, இங்கே தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு தான் ஓப்பன் நாள். அப்போ முதலாவது உணவு இதாக தான் வாங்கியிருக்கிறேன். அது ஜூஸாக வாங்கியிருக்கிறேன். இனிப்பாக இருக்கட்டும் இனிப்பா ஆரம்பிக்கட்டும். அப்போ அவர் எப்படி என்னண்டு இந்த இது ஏற்கனவே படிச்சிருக்கிறார். இவர் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறார். படித்து தான் இது ஒரு ஆரம்பிக்கணும்னு ஒரு நீண்ட நாள் ஆசை. அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் சப்போர்ட் இருக்குது. எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகலாம் வந்து எல்லாம் உதவி. தனியாக தான் இது ஓப்பன் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேனோட சேர்ந்து இல்லை தனியாக ஓப்பன் பண்ணுறேன். மற்ற இவியல் ஹெல்ப்பாக நிற்கணும். வாங்கியாச்சு கொஞ்சம் குடிங்க. இப்போ குடிங்க. வாழ்த்து சொல்லிட்டீங்களா? அதான் எல்லாரும் வாழ்த்து தானே முக்கியம். வேறு பெரியவர்கிட்ட வாழ்த்து தானே இப்போ எல்லாம் நல்லது. இது இருக்கும். அப்போ இன்றைக்கு நீங்கள் முதல் வியாபாரம் உங்களை தான் ஜூஸ் அப்படி இருக்கான்னு சொல்லி. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. குடிக்காதவா இல்லைங்களா குடிச்சு சுகார் இருக்காண்ட அவரானதால இனிப்பு இதில் ஒன்றும் பாவிக்கிறது இல்லை. வந்து 70 ரூபா. நாங்கள் பைனாப்பிள் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 350 ரூபா. 350 ரூபா. 350. நல்லா இருக்கு. அதுவும் சோஸோட அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கிறோம். என்ன ரோல் வந்துருக்குது. ரோலை சாப்பிட போகிறோம். பார்க்கவே வடிவாக இருக்குது. குடிச்சா அப்படி இருக்கு. எல்லாம் இருக்கு. போட்டி வைப்ப நான் தான் குடிப்பேன். நீங்கள் தோற்று போயிங்க. இனிப்பும் வந்து நல்ல கணக்காக இருக்கு. வேணும் இனிப்பும் நல்ல கணக்காக இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சினாங்க. அது வந்து ஒன்று 300 ரூபாய் நெருவு. ரோல் வந்து 70 ரூபா. தனியாக 70 ரூபா. இப்போ மத்தியான உணவு தயாராகிக்கொண்டு சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் இருக்காண்டது. மட்டன் ரைஸ் இருக்கு. 12க்கு தான் செய்யணும். 12க்கு பிறகு தானே. இப்போ 11:30. அப்போ நாங்கள் ஜூஸ் தான் குடிச்சிருக்கிறோம். இது வந்து பிரியாணி ஐட்டம் இருக்குது, வெஜிடபிள் அப்படி சிக்கன் எல்லாம் இருக்குது. என்னண்டில் வந்து விரும்பினதான் சாப்பிடலாமே. என்ன
கருத்துற வீதியால் போக்குவரத்து செய்கிற உறவுகள் இதில் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடலாம் ஐட்டம் இருக்குது, குடிக்கலாம். நல்ல ஒரு சுவையான முறையில் சுத்தமான முறையிலையும் செய்திருக்கிறோம். சமையல் கண்டிப்பாக கோப்பாய் சந்திக்கு இந்த ஏஜிஎஃப்ஸுக்கும் இடையில இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம். நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொண்டோம். இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கிறோம்.